Welcome back to AS English. In this video, you will learn about the advanced English plan. இந்த வீடியோவில் மேம்பட்ட ஆங்கிலத்தை பற்றி பார்க்கலாம். முதலில் நாம் பார்ப்பது பேசிக் சென்டென்ஸ் என்றால் என்ன, இன்டர்மீடியட் சென்டென்ஸ் என்றால் என்ன, அட்வான்ஸ்டு சென்டென்ஸ் என்றால் என்ன என்பதை தெளிவாக பார்த்துவிட்டு வீடியோவினுள் நுழையலாம். முதலில் பார்ப்பது பேசிக் சென்டென்ஸ், அதாவது எளிய வாக்கியம். இந்த வாக்கியத்தில் ஒரு ஐடியா மட்டும் இருக்கும், சிம்பிள் சென்டென்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள், ஐ பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். இதில் ஒரு ஐடியா மட்டும் இருக்கின்றது. இதனை நாம் ஒரு சென்டென்ஸாக உருவாக்கி இருக்கின்றோம். இதனை நாம் பேசிக் சென்டென்ஸ் என்கின்றோம். செகண்ட், இன்டர்மீடியட் சென்டென்ஸ், இடைநிலை வாக்கியம். இந்த வாக்கியத்தில் ஒரு மெயின் ஐடியா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதாவது டைம், பிளேஸ், ரீசன் ஆகியவற்றை பற்றி நாம் எக்ஸ்ட்ரா நாம் சேர்க்கின்றோம் அந்த சென்டென்ஸுடன். ஆகையால் இதனை இன்டர்மீடியட் சென்டென்ஸ் என்கின்றோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ பிளே கிரிக்கெட் இன் தி பார்க் எவ்ரிடே, நான் தினமும் பூங்காவில் கிரிக்கெட் விளையாடுகிறேன். இதில் இன் தி பார்க் மற்றும் எவ்ரிடே ஆகிய இரண்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நாம் சேர்க்கின்றோம். ஆகையால் இதனை இடைநிலை வாக்கியம் என்கின்றோம். தேர்ட், அட்வான்ஸ்டு சென்டென்ஸ், மேம்பட்ட வாக்கியம். இந்த சென்டென்ஸில் 2 ஐடியாஸ் இருக்கும். இதில் ஒரு சென்டென்ஸ் மெயின் கிளாஸாகவும் மற்றொரு சென்டென்ஸ் சபார்டினேட் கிளாஸாகவும் இருக்கும். இந்த சபார்டினேட் கிளாஸை இணைப்பது சபார்டினேட் கன்ஜங்ஷன். இந்த பிகாஸ் என்கின்ற சபார்டினேட் கன்ஜங்ஷனை வைத்து நாம் வாக்கியங்களை இப்போது நாம் பார்க்கலாம். ஐ பிளே கிரிக்கெட் இன் தி பார்க் பிகாஸ் ஐ என்ஜாய் இட், நான் அதை ரசிப்பதால் பூங்காவில் கிரிக்கெட் விளையாடுகிறேன். இதில் மெயின் கிளாஸ் ஐ பிளே கிரிக்கெட் இன் தி பார்க் பிகாஸ் ஐ என்ஜாய் இட், நான் அதை ரசிப்பதால் பூங்காவில் கிரிக்கெட் விளையாடுகிறேன். ஐ பிளே கிரிக்கெட் இன் தி பார்க் என்பது மெயின் கிளாஸ், ஐ என்ஜாய் இட் என்பது சபார்டினேட் கிளாஸ். இந்த சபார்டினேட் கிளாஸை மெயின் கிளாஸுடன் இணைக்கும் கன்ஜங்ஷன் சபார்டினேட் கன்ஜங்ஷன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்ததால் நான் வீட்டில் இருந்தேன். செகண்ட் சென்டென்ஸ், ஷி வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஷி மெட் ஹர் ஃப்ரெண்ட், அவள் தனது நண்பரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஷி வாஸ் ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருந்தாள் என்பது மெயின் கிளாஸ். தேர்ட் சென்டென்ஸ், ஹி வாஸ் லேட் பிகாஸ் த பஸ் வாஸ் ஸ்லோ, பஸ் மெதுவாக இருந்ததால் அவன் தாமதமாக வந்தான். ஃபோர்த், தே வேர் டயர்டு பிகாஸ் தே ஒர்க்டு ஆல் டே, அவர்கள் முழு நாள் வேலை செய்ததால் சோர்வாக இருந்தனர். ஃபிஃப்த், ஐ வாஸ் ஹங்க்ரி பிகாஸ் ஐ டிட் நாட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட், நான் காலை உணவு சாப்பிடவில்லை என்பதால் பசியாக இருந்தேன். ஐ வாஸ் ஹங்க்ரி, நான் பசியாக இருந்தேன் என்பது மெயின் கிளாஸ். சிக்ஸ்த், we stayed inside because the weather was bad, வானிலை மோசமாக இருந்ததால் நாம் உள்ளே இருந்தோம். செவன்த், she smiled because she heard good news, அவள் நல்ல செய்தி கேட்டதால் சிரித்தாள். எய்த், she bought a car because he needed it for work, வேலைக்காக அவனுக்கு தேவைப்பட்டதால் அவன் ஒரு கார் வாங்கினான். he bought a car, அவன் கார் வாங்கினான் என்பது மெயின் கிளாஸ். ஐ கால்டு மை ஃப்ரெண்ட் பிகாஸ் ஐ நீடட் ஹெல்ப், எனக்கு உதவி தேவைப்பட்டதால் நான் என் நண்பனை அழைத்தேன். லாஸ்ட் சென்டென்ஸ், தே வென்ட் ஹோம் ஏர்லி பிகாஸ் தே வேர் டயர்டு, அவர்கள் சோர்வாக இருந்ததால் சீக்கிரம் வீட்டிற்கு சென்றனர். தே வென்ட் ஹோம் ஏர்லி என்பது மெயின் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். Thanks for watching. Please share and subscribe.